அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இன்றைய தருணத்துல துலாம் ராசினியர்களான நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. எப்படியாவது இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கி வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமில்லாமல் இந்த 5 விஷயங்கள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அது மட்டுமில்லாமல் இன்றைய தருணங்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில நிகழ்ந்து கொண்டிருக்கு 2025ஆம் ஆண்டில் 2 கிரகணங்கள் உள்ளன. நாட்காட்டியை பொறுத்தவரை 2 கிரகங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த தேதியில் நடைபெறுகின்றன. அத்தகைய நாளில் துலாம் ராசினியர்களான நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த வகையில் சூரிய கிரகணம் ஒரு முக்கியமான வானியல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இது இந்து மதம் மற்றும் ஜோதிடத்திலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பற்றி சாஸ்திரங்கள் பல விதிமுறைகளை கூறுகின்றன. சூரிய கிரகணம் என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ சந்திரன் வரும் ஒரு வானியல் நிகழ்வு ஆகும். வானியல் நிகழ்வு ஒரு காட்சி மட்டுமல்ல, உலகில் பல்வேறு பகுதிகளில் கலாச்சார, அறிவியல் மற்றும் வானியல் முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது. அந்த வகையில் வரும் 2025ஆம் ஆண்டில் 2 சூரிய கிரகணங்கள் நிகழ உள்ளன. இது மத கண்ணோட்டத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. முதலில் 2 கிரகணங்களும் பகுதி கிரகணங்களாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 2025ஆம் ஆண்டு கிரகணம் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த 2வது சூரிய கிரகணம் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அன்று நிகழ இருக்குதுங்க. இது பகுதி சூரிய கிரகணமாகவே இருக்கும். இந்த கிரகணம் இரவு 11 மணிக்கு தொடங்கி அதிகாலை 4 மணி வரை நீடிக்கும். இந்த கிரகணமும் இந்தியாவில் தென்படாது. இந்த கிரகணம் ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் தெரியும். பஞ்சாங்கத்தின் படி முதல் கிரகணம் சைத்ரா அமாவாசை நாளில் நடைபெறுகிறது. 2வது சூரிய கிரகணம் பித்ருபட்சத்தின், அதாவது மகாலய பட்சத்தின் சர்வ பித்ரு அமாவாசையான மகாலய அமாவாசை நாளில் நடைபெறுகிறது. 2 தேதிகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாக அமைகிறது. சைத்ர நவராத்திரி சைத்ரா அமாவாசைக்கு பிறகு தொடங்குகிறது மற்றும் முன்னோர்கள் சர்வ பித்ரு அமாவாசையில் அனுப்பப்படுகிறார்கள். இந்த முதல் சூரிய கிரகண நாளில் சனி அமாவாசையும் உள்ளது. இந்த நாளில் சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். சனியின் பெயர்ச்சி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஏனென்றால் சனீஸ்வரரை விட்டு வெளியேறி குருவினுடைய ராசியில் நுழைகிறார். இது அனைத்து ராசி அறிகுறிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைகிறது. அந்த வகையில் இந்த சூரிய கிரகணத்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் துலாம் ராசினியர்களுக்கு ஏற்படும் என்று பார்க்கும்போது, சனி அமாவாசை நாளில் சைத்ர அமாவாசை நாளில் சூரிய கிரகணம் ஏற்படும் போது தானத்தின் பலன் அதிகரிக்கும். இந்த நாளில் நீராடி தானம் செய்ய வேண்டும். இந்த நாளில் செய்யப்படும் நன்கொடைகள் நிறைய பலன்களை தரும் என்று கூறப்படுகிறது. எனவே 2 நாள் கிரகணத்துடன் ஏழைகளுக்கு நன்கொடை வழங்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய 5 விஷயங்கள் என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் முதலாவதாக இந்த செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி அன்று காலையில் எழுந்ததும் குளித்து விட வேண்டும். கல் உப்பு மஞ்சள் வேப்பிலை கலந்த நீரில் குளிக்க வேண்டும். 2வதாக கல் உப்பு மஞ்சள் கலந்த நீரால் வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும். கல் உப்பு மஞ்சள் கலந்த நீரை வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும். அதே போல வீட்டில் உள்ள சாமி படங்களை மஞ்சள் கலந்த நீரால் துடைத்து வீட்டில் ஏதாவது தீர்த்தம் இருந்தால் பூஜை அறையில் தெளித்து விடலாம். பூஜை அறையையும் வீட்டையும் புனிதமாக்கிய பிறகு வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். வீட்டில் சாமி சிலைகள், வேல் ஏதாவது வைத்திருந்தால் பால், சந்தனம், மஞ்சள், தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். சாமிக்கு படைத்த நெய்வேத்தியத்தை முதலில் மற்றவர்களுக்கு கொடுத்த பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும். 4வதாக வீட்டில் உள்ள வாகனங்களையும் சுத்தமாக தண்ணீரால் சுத்தம் செய்து எலுமிச்சை கட்டுவதால் கிரகணத்தினால் ஏற்பட்ட அபரிமிதமான தீய சக்திகளின் பாதிப்பிலிருந்து மீளலாம். அதேபோல் கிரகணத்திற்கு பிறகு தான தர்மம் செய்வது மிகவும் விசேஷமானதாகும். அதிலும் பால், அரிசி, தானியங்கள் போன்றவற்றை தானம் செய்வது சிறப்பு. இல்லாவிட்டால் முடிந்த அளவிற்கு 2 பேருக்காவது உணவு அன்னதானம் செய்யுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் இந்த சூரிய
சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல துலாம் ராசினியர்களான நீங்கள் கடைபிடிக்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது கண்ணுக்கு பாதுகாப்பு, அதாவது கிரகணத்தினை நீங்கள் நேராக பார்ப்பது மிக ஆபத்தானது. சிறப்பு வடிகட்டிகள் என்று சொல்லக்கூடிய சோலார் பில்டர், உள்ள கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் மூலம் மட்டுமே பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் பல ஆன்மீக நம்பிக்கைகளின்படி கிரகணத்தின் போது தியானம் செய்வது மற்றும் மந்திரங்களை ஜபிப்பது ஆன்மீக சக்திகளை அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. வீட்டில் இருக்க வேண்டும். தேவையற்ற பயணங்களை இன்றைய நாளில் தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது அதிகாலை வெளியில் இருப்பதை தவிர்க்க வேண்டும். அதே போல உணவுகளை மூடி வைத்து பாதுகாக்க வேண்டும். கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கெடக்கூடும் என்பதால் அவற்றை மூடப்பட்ட உரை மூடிய பானைகளில் வைத்திருக்கவும். சிலர் துளசி இலை அல்லது தர்பை பொருட்களை உணவில் வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக குளிக்க வேண்டும். கிரகண நேரத்திற்கு பிறகு பரிசுத்தமாக குளித்துவிட்டு வீட்டின் சூழலை தூய்மைப்படுத்துவதே நல்லது. சாத்விக உணவுகளை சாப்பிடுவது நல்லது. கிரகண நேரத்தில் முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிட வேண்டும் என்பவர்கள் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், நட்ஸ், பால் பொருட்கள் போன்றவற்றை சாப்பிடலாம். அது மட்டுமில்லாமல் இந்த சூரிய கிரகணத்தின் போது துலாம் ராசினியர்களான நீங்கள் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது நேரடியாக பார்க்க வேண்டாம். சூரியனை நேரடியாக பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். இதனால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டிய என்ன என்று பார்க்கும்போது கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் இதனால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம். கிரகண நேரத்தில் உறங்க வேண்டாம். கிரகணத்தின் போது உறங்குவதை பல தவிர்க்கிறார்கள். ஏனெனில் அது உடல் மற்றும் மனச்சோர்வை அதிகரிக்கக்கூடும் என நம்பப்படுகிறது. அதே போல் சாப்பிடக்கூடாது. அதாவது இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்களில் கிரகணத்தின் போது சமைத்த உணவுகள், வெங்காயம், பூண்டு, அசைவம் ஆகியவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இவை உடலுக்கு தீங்கினை ஏற்படுத்தும். கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. கத்தி, கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை சூரிய கிரகணத்தின் போது பயன்படுத்தக்கூடாது என கூறப்படுகிறது. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சந்திரனும், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், அதே போல் கன்னி ராசியில் சூரியன், சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசியில் செவ்வாயும், அதே போல் கும்பத்தில் சனி, வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி புதன் உச்சமடைந்திருக்கிறார். சில விரயங்கள் இருந்தாலும் கூட நன்மைகள் உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. சுபகாரிய ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைய இருக்குது. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெற்று இருப்பதால் அரசாங்க அனுகூலங்கள் உண்டுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 11 இருப்பதால் விரயங்கள் உண்டுங்க. விருந்தினர்கள் வருகையால் இல்லம் மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் அரசியலில் உள்ளவர்களுக்கு கௌரவமான பதவிகள் கிடைக்க இருக்கு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. அதே போல் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திருமணமான பெண்மணிகளுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான சாதகமாக கிரக நிலைகள் உள்ளன. சிலருக்கு விரும்பிய இடத்தில் உத்தியோக மாற்றம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சிலருக்கு மனதில் இனம் புரியாத கவலை இருக்குங்க. ராகு 5 இருப்பதால் ஆரோக்கியம் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது அவசியங்க. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமை இல்ல திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவதும், முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.